ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உமா. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்மளோட பணி சிறக்கிறதுக்கும், நமக்கு அதிகாரம் உள்ள ஒரு உயர்ந்த பதவி கிடைக்கிறதுக்கும், நமக்கு புத்திசாலி நிறைந்த ஒரு அழகான குழந்தைகள் பிறப்பதற்கும் நம்ம எந்த முருகனை வழிபட வேண்டும் அப்படிங்கிறத என்னோட நம்ம டாபிக். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், லேட் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக டாபிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு எந்த முருகனை வழிபட்டால் நான் சொன்ன இந்த மூணும் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த முருகப்பெருமான் எப்படி உருவானார், அந்த ஆலயம் எங்கே இருக்குது, இந்த முருகனை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டோரி சொல்லிடுறேன். இந்த முருகனோட பெயர் எப்படி சொல்லுவாங்கன்னா அதிகார முருகன். அதாவது உங்களுக்கு அதிகாரத்தில் உள்ள ஒரு உயர்ந்த நல்ல பதவி உயர்வு கிடைக்கணும் அப்படின்னா இந்த அதிகார முருகனை நீங்கள் வழிபடணும். ஃபஸ்ட்டு அதிகார முருகன் அப்படி அவருக்கு ஏன் பேர் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கதை இருக்கும் பார்த்தீங்களா. அந்த கதையை நான் சுருக்கமாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கோயில் எங்கே இருக்குது அப்படிங்கிற